எல்லாருக்கும் வணக்கம். நான் எடிட்டர் கிஷோர் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது beginwoods.com. உசுருக்கு சமானதான் பந்தயம். தாமலை கையை வச்சேண்டு வை கொண்டே விடுறேன். எதிர்பார்க்காத ஒன்று. உண்மையாக சந்தோஷம்னு பார்த்தா என்னோடய ப்ராஜெக்டில் வெற்றி சாருக்கும் தனுஷ் சாருக்கும் கிடைச்சது தான். ஏன்னா உண்மையாக பார்த்தா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்க எனக்கு. ஏன்னா நான் ப்ராஜெக்ட் அவ்வளோ தூரம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா பொல்லாதவன் ஹிட்டுக்கு கொடுத்ததுக்கப்புறம் வெற்றி சார் திருப்பி அதேமாதிரி ஒரு கமர்ஷியல் பண்ணோம், நம்ம மார்க்கெட் லெவலில் இப்படி வச்சுக்கணும் இல்லாமல், தனுஷ் சார் இப்படி வச்சுக்கணும் இல்லாமல் இது பண்ணாங்க. 2 வருஷமாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. நான் நிறைய கூட இருந்து பார்த்துருக்கேன். ஏன்னா நான் நிறைய கஷ்டம் எனக்கு கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் எதிர்பார்க்கல. அவங்க அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகக்குள்ள சில பேருக்கு வந்து ஓகே, சிலதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெற்றி சார் கூட நான் இல்லை அந்த இடத்துல, எந்த எடிட்டர் இருந்தாலும் சேம் இதே நேஷ்னல் அவார்டு கிடைக்கும் அவங்களுக்கு. என்னென்னா வெற்றி சார் பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் பண்ணக்குள்ளே எடிட் பண்ணிவிடுவாங்க. ஸ்கிரிப்ட்லேயே எடிட் பண்ணி தான் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிவிடுவார். இங்கே வந்தால் இங்கே போகணும், இங்கே வரணும்னு. ஆல்மோஸ்ட் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன எடிட்டிங் ஒர்க்கு தான் இருக்கும். அவர் மூடு கொடுத்துருவார். அந்த மூடை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறது மட்டும் தான் எடிட்டிங்காக இருக்கும். இந்த இடத்துல இவ்வளோ சஸ்டெயின் பண்ணோம் கிஷோர். ஓப்பனிங் சீக்வன்ஸ் சொன்னார். இந்த அது மாதிரி 2-3 இடத்துல தான் அந்த மாதிரி வேலை இருக்கும். இன்ட்ரோ பிளாக் கல்யாண கவரேஜ் மாதிரி நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது. கிஷோர் எடுத்துகிட்டு எடிட் பண்ணணுன்னார். எடிட்டடே பார்த்திங்கன்னா ஒரு 75,000 80,000 ஒரு படம் எடுத்து முடிக்கிற லென்த் இருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து க்யூஸ் பண்ண 1 hour எடிட்டட் ஃபுட்டேஜ் இந்த மாதிரி இருக்கும். நிறைய இடம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். அதாவது ஒரு இடத்துலையும் மூடு சொல்லிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாரு. இன்னொரு இடம் எடிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எடிட் பண்ணிகிட்டு இருக்கல இது மட்டும் இல்லை, வெற்றி சாரோட நிறைய விஷயம் எடிட் பண்ணோம். சும்மா சின்ன சின்ன வீடியோஸ் கூட எடிட் பண்ணுவோம். என்னென்னா அவர்கிட்ட நிறைய கற்றுக்க முடியும். நான் படம் பார்த்து கற்றுக்கிறதோட உண்மையாக வந்து லெலின் பிடி விஜயன் சார்கிட்ட வந்து நான் வந்து கற்றுக்கிட்டது ஒரு ப்ராப்பரான ஒழுங்கான ஒரு எடிட்டிங் பண்ண கற்றுக்கிட்டேன். வெற்றி சார்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக மாடர்ன் எடிட்டிங்னா அப்படி கட் பண்ணுறதுல நம்ம பார்த்து பழகின விஷயத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அங்கே போகிறது எப்படின்றது. இப்போ வந்து காஃபி சாப்பிட போகலாமான்னா கட் பண்ண காஃபி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். இது மாடர்ன் எடிட்டிங் மீன்ஸ் கியூஸ் பண்ணிட்டு கரெக்டாக தேவையில்லாத விஷயத்தை விட்டு போகிறது. இந்த மாதிரியான நிறைய விஷயம் நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸ்கிரிப்டில் முடிச்சுட்டு எடிட்டிங்கில் எட்டு வந்து கொஞ்சம் முடிப்போம். வெற்றி சார் சொல்கிற அந்த கோழி சண்டை தான் எனக்கு சேலஞ்சுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு வர ஒரு ஃபிலிம்லேயும் அந்த மாதிரி இருக்கணும்னு நினைப்பேன். சேலஞ்சுன்னு எடுத்துகிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நான் எடுத்துப்பேன் அது. ஏன்னா அப்படி ஒன்று இருந்தால் தான் அந்த ஒரு ப்ராஜெக்ட் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து நம்ம தெரிஞ்ச சும்மா பிகினிங் எண்டு கட் பண்ணிட்டு போகிறதுன்றது அந்த எடிட்டிங்க்கு வந்து நல்லா இருக்காது. வெற்றி சாரோட படம் ஃபுல்லுமே அப்படி தான் இருந்தது. அதில் வந்து முக்கியமாக சொல்லணுன்னா டோர்னமெண்ட் ஃபுட்டேஜ். டோர்னமெண்ட் என்னென்னா அந்த கோழி சண்டை இன்ட்ரோ பிளாக் பார்த்திங்கன்னா அது ரொம்ப கதைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து அவ்வளோ ஃபுட்டேஜ் எடுத்துன்னா 1 hour. இது வந்து க்யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணுன்னக்குள்ளே என்னென்னா ரொம்ப கஷ்டம் வந்தால் படமே இது தான், கோழி சண்டை தான். இப்போ இதில் வந்து க்யூஸ் பண்ணிட்டா அதோட இது போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதோட மூடு போகணும். என்ன பண்ணணுன்ட்டு ஒர்க் அவுட் பண்ணோம், அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணோம். இதுக்கு ஸ்பாட் எடிட் பண்ணோம். ஒரு 2 months மதுரையிலே போய் எடிட்டிங் எல்லாம் வச்சுட்டு பண்ணோம். அப்போ பண்ணக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ இது போகாமல் என்ன பண்ணலான்னொன்னே சரி லாஸ்ட்டில் கோழி சண்டைன்றது மெயின். அதோட ஏன்னா கோழி சண்டையை பற்றி யாருக்கு தெரியும், அதோட ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சதான் லாஸ்ட்டு அந்த இன்ட்ரோ பிளாக்கோட கிளைமேக்ஸை என்ஜாய் பண்ண முடியும். அது தெரியறதுக்கு என்ன பண்ணலான்னுட்டு சரி ஃபஸ்ட்டு இதில் வந்து கோழியோட ரூல்ஸ் வர மாதிரி அதோட இதெல்லாம் வச்சுட்டோம். கோழி மூக்கு தொட்டால் தோற்றுருவோம். மற்றபடி கோழி சண்டை போகிறது அது ரூல்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இது க்யூஸ் பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா ஒரு படம் பார்த்துட்டு 1.25 மணி நேரம் தான் வைக்க முடியும். இதுவே 1 hourனா முடியாது. அப்போ இது ஒரு 1/2 hour வைக்கக்குள்ளே ரொம்ப இதுவாகன்றது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணோம். அது தேட்டரில் பார்க்கக்குள்ள அதோட ரிசல்ட்டை பார்த்துட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அறிவு சார் என்னென்னா அந்த படத்தில் நான் அறிவழகன் ஃபஸ்ட்டு படம் அறிவழகன் சாருக்கு, அதுக்கு அடுத்தது எனக்கு, அதுக்கப்புறம் மனோஜ் கேமராமேன், மியூசிக் டைரக்டர் சாய், 4 பேருமே ஒரு புதுசு. சங்கர் சார் சொல்லுவாங்க டெக்னிக்கல் ப்ராஜெக்ட் இதில் வந்து பெரிய ஆளுகளை வச்சுக்கிட்டா உனக்கு ஈஸியாக இருக்கும்னாங்க. அப்படி இல்லாமல் வெற்றி சார் எங்கள் மேலே உள்ள கான்ஃபிடென்ட், அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, ஃபஸ்ட் டைம்னா நல்லா ஒர்க் பண்ணுவாங்கன்னுட்டு எடுத்து வச்சுக்கிட்டாரு. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 4 பேருமே அந்த வருஷத்தில் வந்த அவார்டில் எதனா ஒன்று வாங்கியிருப்போம், இல்லை நாமினேஷனில் இருப்போம். எது ஒன்றும் மிஸ் ஆகாது.
அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அறிவழகன் சார் அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். இதுக்காக நான் அதுக்கு நடுவில் 1-2 படம் வந்துச்சு விட சொன்னார். ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு படமாக இருக்கணுன்றதுக்காக நிறைய அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணோம். அது ரொம்ப லேட்டாகவும் ஆச்சு. அதனால் மற்ற படத்தும் விட்டோம். எனக்கு நிறைய ஃப்ரீடம் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு இது இப்படி பேசிக்கிட்டு இப்படி பண்ணலாமா இது பண்ணலாமா எனக்கு ஒரு ஃபுல்லாக எடிட் பண்ண கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு அவங்க கரெக்ஷன் பண்ண இது இருக்கலாமா அது இருக்கலாமான்ற மாதிரி லாஸ்ட்டாக வந்து தான் பண்ணாங்க. வந்து எனக்கு நெக்ஸ்ட் ஒரு ஈரம் மாதிரி தான் அது. ஏன்னா ஜெயேந்திரா சாருக்கு என்ன தெரியாது, பாலு சார் சொல்லி தான் போய் பார்த்தேன். பார்த்துட்டு சார் சொன்னாங்க ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டாக ஃபுல்லாக ஒர்க் பண்ணணுன்னாங்க. அதில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று சொல்லணும். என்னென்னா நான் ரொம்ப விஜயன் சார்ட்ட கற்றுக்கிட்டது என்னென்னா எடுத்து முடித்தா எல்லா ஃபுட்டேஜும் அழகாக ப்ராப்பராக எடிட் பண்ணி காட்டணுன்றது. ஜெயேந்திரா சார் உள்ளே வரலை, எடிட்டிங் வரல, எடுத்துகிட்டு அந்த ஃபுட்டேஜ் கொடுத்துட்டு எடிட் பண்ணி காட்டுங்க கிஷோர் நான் இருக்கேன்னு. எடிட் பண்ணிவிட்டு ஏன்னா எல்லா ரேஞ்சு ஷார்ட்ஸும் எடுத்திருந்தார், ஏகப்பட்ட ரேஞ்சஸ் எடுத்திருந்தார். டிஜிட்டல்னாக்குள்ளே அதோட எக்ஸ்போஸ் பயங்கரமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன் டே. நேத்தியை பற்றி யோசனையும் இல்லை, நாளைய பற்றி கவலையும் இல்லை. எடுத்து கொடுத்தா நான் எல்லா ரேஞ்சு இருக்கிற ஒரு ரேஞ்சு விடாமல் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக எடிட் பண்ணி காட்டினேன். காட்டிட்டு சார் சூப்பர் சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணிவிட்டு போட்டு காமிச்சேன். ஒரு சீன் பாதி தான் போயிட்டே இருந்தது. டக்குன்னு நிறுத்த சொல்லிட்டாங்க. நிறுத்திட்டு என்னது இதுன்னாரு. என்ன சார் எடி ரஷ் பார்க்குற மாதிரி இருக்குன்னாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கு. என்ன இது என்ன இல்லை கிஷோர் நான் எடுத்த எல்லா ஷாட்டும் வேணாம், கதைக்கு எது தேவை எது முக்கியம் அது மட்டும் போட்டால் போதும். நான் எடுத்ததுக்காக யூஸ் பண்ணேன். இந்த ஸ்கிரிப்டுக்கு நான் ஒரு எடிட்டிங் வச்சுருக்கிறேன், அதை எனக்கு தெரியும். அதை விட்டுட்டு உங்ககிட்ட எடிட்டராக நிறைய எதிர்பார்க்குறேன். அது தேவை எனக்கு, இது தேவை கிடையாது. இது பண்ணுறதுக்கு உன் அசிஸ்டன்ஸ் போதுமே, நீ எதுக்கு அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக். இவ்வளோ ஓப்பனாக யாருமே இதுவரை பேசினதில்லை. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இது தேவையில்லை, நான் இதுதான் கதைன்னு எடுத்திருக்கேன், நான் என்ன சேலஞ்ச் பண்ணுறேன், இது சொல்லாமல் உன்னால் என் கதையை புரிய வைக்க முடியுமா, இல்லை என் கதையை இப்படி சொன்னால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமா, அப்படி பண்ணி காட்ட முடியுமா உன்னால் என்ன சார், கொஞ்சம் டைம் கொடுக்க முடியுமா சார். ஏன்னா நான் நார்மலாக எடிட் பண்ண ஒரு 2 hours எடுப்பாங்கன்னா நான் அதை விட ஜாஸ்தி எடுப்பேன் சார். எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை கிஷோர், இன்னும் 1 மாதம் கூட நான் வெயிட் பண்ணேன். என்னோடய ப்ராஜெக்ட் பெஸ்ட்டாக வரணும், அது ஒன்றால் பண்ண முடியுமா, எனக்கு அப்படி தான் ஒரு எடிட்டர் வேணும். இதே இல்லை சார், யூஸ்வலாக நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், அது ஃபைனல் ட்ரிமில் எடுப்போம், ஃபஸ்ட் ஃபுட்டேஜே எனக்கு ஃபைனலாக வேணும், இதுதான் நம்மளுக்கு தேட்டர் போகுது பண்ணுங்கன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வச்சு. அப்போ வந்து எனக்கு ரொம்ப 4-5 ஒர்க்கு போச்சு. எல்லா ஒர்க்கும் பிரேக் பண்ணிவிட்டு ஒரு பொய் தான் சொன்னேன், உடம்பு சரியில்லைன்னு. ஏன்னா இதனால் அந்த படம் போனாலும் போனால் போகுது. இந்த மாதிரியான ஒரு டேரக்டரை திருப்திப்படுறது தான் என்னோட சேலஞ்சிங்காக இருந்தது. ரொம்ப சேலஞ்சு சொல்ல மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஆப்ஷன்ஸ் சில டைம் எடுத்து கொடுப்பாங்க சில கேமராமேன்ஸ். என்னென்னா சாங்ஸ் இல்லைன்னா 2 ரேஞ்சு மட்டும் பார்த்தாது, இன்னொரு ரேஞ்சு எடுத்துகிட்டா சஜஷன்ஸ் கட் பண்ணுறதுக்கு, இல்லை இந்த சீன்னா இதுக்கு இன்னொரு க்ளோஸ்அப் எடுத்து ட்ரிம் பண்ணக்குள்ளே இவ்வளோ லென்த்து போயிட்டுருக்கு, ஒரே ஷார்ட்லேயே இவ்வளோ க்ளோஸ் வச்சுருக்கோம், இப்போ இதை க்யூஸ் பண்ணோன்னா இதுக்கு இவங்களோட ரியாக்ஷன் தேவை, இதை மாதிரி எடுத்துக்கலான்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். முக்கால்வாசி அவங்க எனக்கு தெரிஞ்ச வரலும் நிறைய கேமராமேன்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்குது. முக்கால்வாசி கேமராமேன்ஸ்க்கு அவங்களோட அந்த மூடு தான் இருக்குது, எடிட்டிங் தெரியலன்னு சொல்ல முடியாது. அவங்க அந்தளவு கொஞ்சம் சில கேமராமேன்ஸ் தான் எடுத்து தந்துட்டு இருக்கிறாங்க. இவங்கன்னு பர்டிகுலராக வச்சுக்கல, இதெல்லாம் உன்னை பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா நான் அவங்கள ரோல் மாடலாக எடுத்துப்பேன். நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட படம் எந்த படம் வேணால் சொல்லலாம். சில டைமில் நான் என்னோடய ஒர்க்கு நிறையா இருக்கும், டைட்டாக இருக்கும், என்னால் பண்ண முடியாது. என்னோடய அசிஸ்டன்ஸ் கிட்ட கொடுப்பேன் சில சின்ன ஒர்க்குஸ் எல்லாம். அவங்க எடிட் பண்ணி காட்டக்குள்ளே பார்த்தீங்கன்னா தப்பாக தான் பண்ணியிருப்பாங்க, அதில் ஒரு விஷயம் ஆனால் வேறு ஒன்று கன்வே ஆகும். நான் பண்ணக்குள்ளே வரல. அப்போ என்ன பண்ணும், அவங்கக்கிட்டேருந்து சிலதெல்லாம் நான் கற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஒர்க்கை கரெக்டாக கற்றுக்கணும், ஆனால் சொல்ல வர மூடை புரிய வைக்கிறதுக்கு தப்பாக தான் கட் ஆகுதுன்னா அது மூடு புரிஞ்சால் போதும், வேலை தப்பாக இருக்குன்றது தப்பு இல்லை. அதே மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுற யார் ஒருத்தவங்களும் என்னோட ரோல் மாடல் தான். ஈரம், அடுத்தது பயணம், ஆடுகளம், இது மூணு ஒவ்வொரு விஷயத்தில் ஒன்று இருக்கும். காஞ்சனான்னு ஒரு ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் இந்த ஃபாக்ஸ் ஸ்டார் ப்ரொடக்ஷனும் ஏஆர் முருகதாஸ் சாரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. டைரக்டர் அவங்களோட அசிஸ்டன்ட் சரவணன் ஒருத்தர் ஒன்று பண்ணுறாரு.
ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட் அது ஒன்று. அதுக்கு அடுத்தது பார்த்தா இருக்கிறது இன்னும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலுக்காக நந்தா சார் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கார். ஈழம்ல நடந்த ஒரு பிரச்சனை ரொம்ப டெக்னிக்கலாக ஆனந்தலிங்கம்னு ஒருத்தவங்க டைரக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப வேறு மாதிரியான ஒரு ஃபிலிம் அது ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு 3 ப்ராஜெக்ட் இருக்குது. அது எதுவும் சொல்ல முடியல, இன்னும் கன்ஃபார்மாகவும் இருக்குது. நல்ல முக்கியமான டேரக்டர்ஸ் இது. அதுக்கடுத்து சசி சாரோட அசிஸ்டன்ஸு ஒருத்தவங்க பண்ணிடுறாங்க. அது கதிர் சார் கேமரா பண்ணுறாங்க. அந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. என்னோடய பாஸ்ன்னு சொன்னால் லெலின், விடி விஜயன் சார் தான். 2 பேரும் சார் வந்து என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா, ஒர்க்கு மட்டும் இல்லை, கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். நல்ல ஒர்க் உள்ளவங்க நிறைய கிளிக் ஆகும்போறான் டேரக்டரு. இன்னொன்று எடிட்டுன்றது பிகினிங் எண்டு கட் பண்ணுறது மட்டும் கிடையாது. அதுக்கு மேலே ஒரு ஸ்கிரிப்டை புரிஞ்சுக்கிற ஒரு நாலேஜ் வேணும். ஒரு ஸ்கிரிப்டில் ஒரு கரெக்ஷன் சொல்கிறேன்னா அந்த கரெக்ஷனை வந்து ஃபுல் படத்தை மைண்டில் வச்சுக்கணும். அந்த படம் பார்த்துட்டு வர ஒரு ஆடியன்ஸாக பார்க்க தெரிஞ்சுக்கணும். உன்னால் தெரிஞ்சுட்டே வரக்குள்ள அந்த கரெக்ஷனை அந்த மைண்டில் அங்கே வச்சு பார்த்தா அது எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்குமா, இந்த அளவு கெப்பாசிட்டி இருக்கணும், மெமரி இருக்கணும். இந்த மாதிரியான நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க கற்றுக் கொடுத்த நீ ஒழுங்காக வேலை செஞ்சால் போதும், நீ அந்த யாரை ஒன்றும் தேடி போத்தல உன்னை தேடி வரும்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் நான் பொல்லாதவன்னு அந்த படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே எனக்குன்னு சில வேலை கொடுத்தாரு. அது ஒர்க் பண்ணி கொடுத்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, வெரி குட்னுட்டு எடிட்டராக கார்டு போட்டாங்க சார். இல்லை சார் நான் அப்படி வேணேன் சார் அசோசியேட். இல்லை கிஷோர் நீ தான் பண்ணேன்னாங்க. இல்லை சார் எனக்கு அசிஸ்டண்ட்டாக போதும், நான் வெளியில் போய் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். சொல்லக்குள்ளே கூட சார் வந்து அப்போ வெற்றி சாரை கூப்பிட்டு கிஷோர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, நெக்ஸ்ட் படம் 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், என்னோடய ஃபைனல் அவுட்புட் மாதிரி இருக்குன்ட்டு பாராட்டினேன். என்றைக்குமே ஒருத்தவங்க ஒரு எடிட்டிங்கில் இருக்காங்கன்னா அவங்க லைஃப்பை மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்படி இல்லாமல் தன்னோட அசிஸ்டன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணாலும் அதை பாராட்டி இன்னொரு டேரக்டர்கிட்ட கொடுத்து இவங்களை பண்ணலாம். அதேமாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே நடுவில் போய் சேரை போய் பார்த்துட்டு தேங்க்ஸ் சொன்னேன். இந்த மாதிரி ஆடுகளை முடிச்சிருக்கேன் சார், ரொம்ப நல்லா வந்திருக்கு சொல்லி விஷ் பண்ணக்குள்ளே சார் சொன்னாங்க, வெரி குட் கிஷோர், நீ ரொம்ப உன்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஈரமில் அந்த இயரில் 2-3 அவார்டு கிடைச்சா இது இல்லை உனக்கு நேஷ்னல் அவார்டே கிடைக்கும்னாரு. சார் அதெல்லாம் என்ன சார், ஒரு பிளஸ்ஸிங்கில் தான் சொன்னேன், கன்ஃபார்ம் கிடைக்கின்ற. இல்லை கிஷோர் உன்னோட ஹார்ட் ஒர்க் கிடைக்கிறேன், இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மரியாதை, அதெல்லாம் உனக்கு கிடைக்கும்னு சொன்னார். எங்கள் சாரெல்லாம் மறக்கவே முடியாது. யார் ஒருத்தவங்களுக்கும் அந்த ஒரு பாஸ் ஒருத்தவங்க கரெக்டாக கிடச்சிட்டா போதும். இவ்வளோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன்னா என்னோட ஒன்றும் இல்லை, எங்கள் சார்கிட்டேருந்து பார்த்தா ஒரு 5% ஒர்க்காக நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுக்கு முதல்ல எங்கள் லெலின் சாரும் விடி விஜயன் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எதிலுமே தோல்வி கூடாதடா, எமனையும் வெற்றி நீ கொள்ளடா, சாதனையிலே வேதனைகள் முடியும், வரும் தலைமுறை என் பெயரால் நிமிரும். இதுவரையிலும் என்னோட இன்டர்வியூவை பார்த்துட்டு இருந்த beginwoods.com நேயர்களுக்கு ரொம்ப நன்றி.